This sermon, Go Tell My Disciples, was delivered on Easter Sunday morning at sunrise, April 5th, 1953 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் சூரிய உதயத்தில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், Go Tell My Disciples என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். It is a privilege indeed to come to the house of God in this early morning to worship our Lord, our risen Christ. உண்மையாகவே இந்த அதிகாலையில் தேவனுடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய நம்முடைய கர்த்தரை ஆராதிப்பது என்பது அது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. I just got in a while ago. We had a marvelous missionary meeting last night, a rally, preached going up towards midnight, and up this morning to worship our Lord Jesus Christ. How marvelous it is to come together to meet. சற்று முன்னர் தான் நான் உள்ளே வந்தேன். கடந்த இரவு உண்மையாகவே நமக்கு ஒரு அற்புதமான மிஷனரி கூட்டம் இருந்தது. திரளான கூட்டம். உண்மையாகவே நள்ளிரவு மட்டுமாய் சரியாக நன்றாய் பிரசங்கித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க இந்த காலையில் வந்துள்ளோம். சந்திக்க ஒன்று சேர்ந்து வருவது எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. As Brother Tom's was just saying, today was the day that when he proved what he was. Anyone could die, but it's taken God to raise again. சகோதரன் டாம் கூறிக்கொண்டிருந்தது போல அவர் யாரென்று அவர் நிரூபித்தது இன்றைய தினத்தன்றுதான். யார் வேண்டுமானாலும் மரிக்கலாம், ஆனால் மீண்டும் உயிரோடு எழும்புவதென்றால் அது தேவனால் தான் ஆகும். In his life he looked like God, he preached like God, he healed like God, he acted like God, he was God. And he proved on Easter morning that he was God. அவருடைய ஜீவியத்தில் அவர் தேவனை போன்று காணப்பட்டார். அவர் தேவனை போன்று பிரசங்கித்தார். அவர் தேவனை போன்று சுகமாக்கினார். அவர் தேவனை போன்று நடந்து கொண்டார். அவர் தேவனாயிருந்தார். ஈஸ்டர் காலை என்று அவர் தேவனாயிருந்தார் என்று அவர் நிரூபித்தார். He was more than a man. He wasn't a prophet, yet he was a prophet. He was a good man, but yet he was more than a good man. He was God. அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேலானவராயிருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, இருந்த போதிலும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதனாயிருந்தார். ஆனால் இருந்த போதிலும் அவர் ஒரு நல்ல மனிதனை காட்டிலும் மேலானவராயிருந்தார். அவர் தேவனாயிருந்தார். And so this is the day, a memorial of his resurrection that he proved. எனவே இதுதான் அந்த நாள், அவருடைய உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதலில், அதாவது அவர் அதை நிரூபித்தார். We should take a trip this morning, go down along the Ganges River. You'll find mothers there sacrificing their little babies to alligators, crocodiles. Throw them in, you talk of sincerity. இன்று காலையில் நாம் ஒரு பிரயாணமாய் கங்கை நதி ஓரமாக தொடர்ந்து போக வேண்டும். தாய்மார்கள் அவர்களுடைய சிறு குழந்தைகளை பெரிய முதலைகளுக்கு பலியாய் தூக்கி அவர்களை எறிவதை நீங்கள் அங்கே காணலாம். நீங்கள் உத்தமத்தை குறித்து பேசுகிறீர்களா? They take their little chubby ones and pitch them out there for the crocodiles to crush down. That's deep sincerity. அவர்கள் அவர்களுடைய சிறிய கொழுமையான பிள்ளைகளை அங்கே முதலைகள் நசுக்கப்படுவதற்காக அவர்களை தூக்கி எறிகிறார்கள். அது ஆழமான உத்தமம். We went down through India today. You'd find along the side of the streets many people may be laying on spikes, walking through fire and tormenting themselves in some way. Some of them, of course, are just clowning because it's for tourists. நாம் இந்தியாவினூடாக சென்றால் இன்றைக்கு நீங்கள் வீதிகளின் ஓரங்களில் நெடுக அநேக ஜனங்கள் ஆணிகளின் மேல் படுத்து கிடப்பதையும் அக்கினியினூடாக நடப்பதையும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் தங்களையே வேதனைப்படுத்திக் கொள்வதையும் காணலாம். அவர்களில் சிலர் நிச்சயமாக வெறுமன கோமாடித்தனம் பண்ணுகிறார்கள், ஏனென்றால் அது சுற்றுலா வருகிறவர்களுக்காகவே. But back in those inlands is the real man who's laying back there afflicting himself, thinking that he could find rest and peace, praying to Muhammad. ஆனால் அங்கே பின்னால் உள்ள தீவுகளில் உண்மையான மனிதர் அவ்விதமாக அங்கே பின்னாக படுத்துக்கொண்டு
தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு அவன் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் முகமது நபியிடம் ஜெபித்து கண்டடைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். A pitiful sight the other day while going up Golgotha into the city of Jerusalem rather. There was right on the very crucifixion ground in the Mohammedan graveyard laid a woman under a little bunch of weeds that she laid up there with an old piece of black bread. She'd been laying there for days crying for the soul of her loved one who had passed on right on the grounds where the cross stood. And so to see the world in its pagan condition. அன்றொரு நாள் கொல்கதாவிற்கு போய்க் கொண்டிருக்கையில், இன்னும் சரியாக கூறினால் எருசலேம் பட்டணத்திற்கு புறம்பாக ஒரு பரிதாபமான காட்சி. சரியாக சிலுவையில் அறையப்பட்ட அதே இடத்தில் ஒரு முகமதிய கல்லறையின் முற்றத்தில் அவள் வைத்திருந்ததான ஒரு கட்டு காட்டு செடிகளின் கீழே ஒரு துண்டு பழைய கருப்பு ரொட்டியுடன் அவள் அங்கே கிடத்தப்பட்டிருந்தாள். அவள் அங்கே நாட்களாக படுத்து கிடந்து அவளுக்கு பிரியமாக இருந்து கடந்து போனவருடைய ஆத்மாவிற்காக அழுது கொண்டிருந்தாள், சரியாக சிலுவை நின்ற அதே இடத்தில். எனவே உலகம் காண்பதற்கு அதன் அஞ்ஞான நிலையில் இருக்கிறது. Talking to Brother Gaddis not long ago, he just returned from China. He said, Brother Branham, it was a pitiful sight to see in China. Said some of them maybe with their hands up for as many as 40 years at a time, till their fingernails grow through their hands, stick out the back. Say, I'll never remove my hand until you give me peace in my soul, great Buddha. சமீபத்தில் சகோதரன் கேடஸ் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுதுதான் சீனாவிலிருந்து திரும்பியிருந்தார். அவர் சகோதரன் பிரண்ணாம் சீனாவிலே பார்ப்பதற்கு அது ஒரு பரிதாபமான காட்சியாக இருந்தது என்றார். அவர்களில் சிலர் ஒரு கால் ஒரே நேரத்தில் 40 வருடங்களாக அவர்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்க, அவர்களுடைய நகங்கள் அவர்களுடைய கைகளினூடாக வளர்ந்து கொண்டே போய் பின்பக்கமாக துருத்திக் கொண்டு வரலாம். மகத்தான புத்தரே, நீர் என் ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கும் வரை நான் என் கரத்தை ஒருபோதும் அசைக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் என்றார். பின்னர் And then many of the little children, when they're young, they break their feet in the arch like this and only wear about a number 2 or 3 shoes all their life, little bitty short feet, because they're sacrificing to some heathen god. சிறு பிள்ளைகளில் அநேகர் அவர்கள் வாலிபமாய் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த விதமாக அவர்களுடைய பாதத்தின் வளைவில் உடைத்துக் கொண்டு சுமார் 2 அல்லது 3வது அளவுள்ள காலணியை மட்டுமே அவர்களுடைய ஜீவிய காலமெல்லாம் அணிகிறார்கள். சிறிய குட்டையான பாதம், ஏனென்றால் அவர்கள் ஏதோ அஞ்ஞான தேவனுக்கு பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். I visit the grave, most all the founders of a religion, the Mohammedan, and also to the grave of Buddha and Confucius and many of the philosophers. ஒரு மார்க்கத்தை ஸ்தாபித்தவர்களுடைய கல்லறைகள் எல்லாவற்றுக்கும் பெரும்பாலும் நான் விஜயம் செய்திருக்கிறேன். முகமது, புத்தர், கன்ஃபூசியஸ் மற்றும் அநேக தத்துவ ஞானிகளின் கல்லறைகளுக்கும் கூட விஜயம் செய்திருக்கிறேன். But today, above all, we Christian people can throw our heads back and sing, He lives, Christ Jesus lives today. You may ask me how you know He lives. He lives within my heart. And we have an empty tomb today. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவ ஜனங்களாகிய நம்மால் தலைகளை பின்னாக தள்ளி அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார் என்று எப்படி நான் அறிவேன் என்று நீங்கள் என்னை கேட்கலாம். அவர் என்னுடைய இருதயத்தில் ஜீவிக்கிறார் என்று பாட முடியும். இன்றைக்கு நமக்கு ஒரு காலியான கல்லறை இருக்கு. About 2 years ago, I was walking to the grave real early one morning to place a flower on the grave of my little boy's mother who's passed away, his little sister who lays on her arm. Out here at the Walnut Ridge Cemetery, and while going by, the little fella snubbed 2 or 3 times as he cried, bringing a little pot of flowers. சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் நான் என் சிறு பையனின் கடந்து போன தாயாருக்கும் அவளுடைய கரங்களின் மேலிருந்த அவனுடைய சிறிய சகோதரிக்கும் கல்லறையின் மேல் ஒரு மலரை வைக்கும்படியாக வால்நட் ரிட்ஜ் கல்லறை மைதானத்தில் இருந்த கல்லறைக்கு ஒரு நாள் அதிகாலையில் போய்கொண்டிருந்தேன். ஒரு சிறிய பூங்குவளையை கொண்டு போய் கொண்டிருக்கையில் அவன் 2 அல்லது 3 முறை அழுது கொண்டு அந்த சிறுவன் வாயடைத்துக் கொண்டான். We knelt down and took off our hats and laid him on the grave, beside the grave, and I raised up my hand and put my arms around him. I said, Billy, there's your mother and little sister. Their body lies beneath here. Their souls in the presence of God. But beyond the sea, yonder lays an empty tomb today. That's memorial to all Christians. He lives. நாங்கள் அங்கே முழங்கார் படியிட்டு எங்களுடைய தொப்பிகளை கழற்றி அவைகளை கல்லறையின் மேல் கல்லறையின் பக்கமாக வைத்தோம். நான் என்னுடைய கரத்தை உயர்த்தி என்னுடைய புயங்களை அவனை சுற்றி போட்டுக் கொண்டேன். நான், பெல்லி, உன்னுடைய தாயாரும் சிறிய சகோதரியும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரம் இங்கே அடியில் இருக்கிறது. அவருடைய ஆத்துமாக்கள்
தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் கடலுக்கு அப்பால் அக்கறையிலே இன்றைக்கு காலியாயுள்ள ஒரு கல்லறை இருக்கிறது. அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அதுவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நினைவு சின்னமாய் இருக்கிறது என்று அவர் ஜீவிக்கிறார். That's the fundamental foundation of our Christian faith, that Jesus Christ lives today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்ற நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அதுதான் அடிப்படையான அஸ்திபாரமாக இருக்கிறது. Now, as it was written in the paper, usually on our Easter sunrise service, we usually have a song or two in place the most of the time here in the tabernacle. இப்பொழுது காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக இப்பொழுது நம்முடைய ஈஸ்டர் சூரியோதய ஆராதனையில் நாம் வழக்கமாக ஒரு பாடல் அல்லது இரண்டை அநேக நேரங்களில் இங்கே இந்த கூடாரத்தில் ஒழுங்காக வைத்திருக்கிறோம். There should be some visitors with us. Well, most of our time here is on the Word. We're great people to believe the Word of God. And fundamentally, I think that's the track and that's the place that's right. நம்மோடு இங்கே யாராவது புதியதாய் வந்திருப்பார்களேயானால் எங்களுடைய பெருவாரியான நேரம் வார்த்தையின் மேல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நாம் மகத்தான ஜனங்களாக இருக்கிறோம். அடிப்படையாக நான் நினைக்கிறேன் அதுதான் பாதையாக இருக்கிறது, அதுதான் இடமாக இருக்கிறது. அது சரி. And today I have some very vital things I want to speak of the resurrection. Some fundamentally things I want to jot some things down myself as I go along. இன்றைக்கு நான் சில மிக முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதலை குறித்தும் சில அடிப்படையான காரியங்களை குறித்தும் பேச விரும்புகிறேன். நான் தொடர்ந்து பேசுகையில் நான் தானே சில காரியங்களை குறித்து வைக்க விரும்புகிறேன். First, let's turn over here in the scripture and Matthew the 24th chapter, or the 22nd chapter rather, and begin with the 41st verse. I want to read the text of scripture and over into the resurrection. முதலாவதாக நாம் இங்கே வேத வார்த்தைகளில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் இல்லை 22ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி 41ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோமாக. நான் ஒரு மூல பாட வேத வார்த்தையை வாசித்து பின்னர் உயிர்த்தெழுதலுக்குள் செல்ல விரும்புகிறேன். My theme of the service this morning, it lays here. While the Pharisees were gathered together, I beg your pardon, I turned to the wrong place in my reading of the text. It was Matthew the 23rd chapter, I believe. Just a minute. I'm sorry that I got in late last night and never got my text fixed up just right this morning of where to find my scripture reading. இந்த காலை ஆராதனையின் என்னுடைய பேசும் பொருள் அது இங்கே பொருத்தப்படுகிறது. பரிசேயர்கள் கூடியிருக்கையில் நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். என்னுடைய பேசும் பொருளை வாசிப்பதில் நான் தவறான இடத்தை திருப்பிவிட்டேன். அது மத்தேயு 23ஆம் அதிகாரமாக இருந்தது என நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு நிமிடம், நான் வருந்துகிறேன். கடந்த இரவு நான் காலம் கடந்து வந்து என்னுடைய மூலப்பாடத்தை இன்று காலையில் எங்கிருந்து என்னுடைய வேத வாசிப்பை கண்டுபிடிப்பது என்று முடிவு செய்யாமல் இருந்தேன். Oh yes, go tell my disciples that I'll meet them over in Galilee. ஓ ஆம், நான் அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று போய் என்னுடைய சீஷருக்கு சொல்லுங்கள். All right, sir. Now, Jesus Christ, the Son of God, made a commission here to these poor women after his resurrection that he was to, what he was to do, he was to tell them that he was going to meet them in Galilee, for he promised them that he would appear to them and that he would forever be with them. சரி ஐயா, இப்பொழுது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏழை ஸ்திரீகளுக்கு இங்கே ஒரு கட்டளை கொடுத்தார். அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர் என்ன செய்வதாக இருந்தார் என்பதை, அவர்களை கலிலேயாவில் அவர் சந்திக்க போவதாக இருந்ததை அவர் அவர்களிடத்தில் கூற வேண்டியவராய் இருந்தார். அங்கே அவர்களுக்கு அவர் காட்சியளிப்பார் என்று அவர் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். அதாவது அவர் அவர்களுடன் என்றென்றைக்குமாய் இருப்பார் என்பதே. Now in the 28th chapter of Matthew, rather, and beginning with the 7th verse, we read, "And go quickly and tell his disciples that he is risen from the dead, and behold, he goeth before you into Galilee. There shall you see him. Lo, I have told you." இப்பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம்.
சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். It was the angel's message to the women, to Mary and the two Marys. It was on the first Easter morning. The glorious tidings had been rung out. ஸ்திரீகளுக்கும் இரண்டு மரியாளுக்கும் அது கொடுக்கப்பட்ட தூதனுடைய செய்தியாயிருந்தது. அது முதலாவது ஈஸ்டர் காலை என்று ஒலிக்கப்பட்ட மகிமையான செய்தியாயிருந்தது. When he lived here on earth, he walked as a man. He looked like a man. He had all of his outward being as a man, yet inwardly he was more than mankind. He was the Emmanuel. அவர் இந்த பூமியின் மேல் ஜீவித்த போது அவர் ஒரு மனிதனைப் போன்று நடந்தார். அவர் ஒரு மனிதனைப் போன்று காணப்பட்டார். அவருடைய எல்லா வெளித்தோற்றங்களையும் அவர் ஒரு மனிதனைப் போன்றே உடையவராயிருந்தார். இருந்த போதிலும் உள்ளாக அவர் ஒரு மனித வர்க்கத்தை காட்டிலும் மேலானவராக இருந்தார். அவர் இம்மானுவேலாயிருந்தார். Today is the memorial of the greatest event that ever taken place in all the world. There never was a man outside of this man Christ Jesus who said, I have power to lay my life down and have power to take it up again. உலகம் முழுவதிலும் இதுவரை சம்பவித்திராத மகத்தான சம்பவத்தின் ஞாபகார்த்தமாய் இன்றைய தினம் இருக்கிறது. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறின கிறிஸ்து இயேசுவாகிய இந்த மனிதனுக்கு புறம்பாக அங்கே ஒரு மனிதனும் இருந்ததே இல்லை. Confucius, yes, Mohammed and Buddha, many of the others were great philosophers, but when they died, that settled it. They were finished forever. They buried them and that ended it. கன்ஃபூஷியஸ், ஆம், முகமது மற்றும் புத்தர் மற்றவர்களில் அநேகர் மகத்தான தத்துவ ஞானிகளாயிருந்தனர். ஆனால் அவர்கள் மரித்த போதோ அது காரியத்தை முடிவுற செய்தது. அவர்கள் என்றென்றைக்குமாய் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அவர்களை புதைத்தார்கள், அது அதை முடித்தது. But this man had power to lay his life down and to raise it up again. The only person that could do it, the only one that has ever proved that he could do it. ஆனால் இந்த மனிதனோ தன் ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டுமாய் எழுப்பவும் வல்லமை உடையவராயிருந்தார். அதை செய்யக்கூடிய ஒரே நபராயிருந்தார். அதை உடையவராயிருந்த ஒரே ஒருவர் அவரால் அதை செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். And now, there's been the fear of man down through the ages was death. Every man that come into the world always feared death. இப்பொழுது காலங்களினூடாக அது மனிதனின் பயமாக இருந்து வருகிறது, மரணம்தான். இந்த உலகத்திற்குள் வந்த ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் மரணத்திற்கு பயந்திருந்தான். Great, we've had Napoleons, we've had Hitlers and everything, but when it comes to the hour of death, every one of them shrink. I've heard man speak and boast of great blasphemy things, but when it comes to death, everyone shrink back. மகத்தானவர்கள், நமக்கு நெப்போலியன்கள் இருந்தனர், நமக்கு ஹிட்லர்கள் இருந்தனர், மற்றும் ஒவ்வொரு காரியமும் இருந்தது. ஆனால் அது மரணத்தின் நேரத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சுருங்கி போகிறார்கள். மனிதன் பெரிய தேவதூஷணமான காரியங்களை பெருமையாக பேசுகின்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் மரணத்திற்கு அது வரும்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சுருங்குகின்றனர். Bob Ingersoll, the great noted infidel, when he took his watch out, held it out to his folks and said, if there is a God, I'll die in a minute from the tick of this clock. Then after a minute passed, he never died. He made a great big ha-ha and word and said, you see, there is no such a thing as God. பாப் இங்கர்சாலை போல் மகத்தான அறியப்பட்ட நாத்திகன் அவனுடைய கைகடிகாரத்தை எடுத்து அவனுடைய கூட்டத்தாரிடம் அதை பிடித்து, ஒரு தேவன் அங்கே இருந்தால் இந்த கடிகாரத்தின் டிக் சத்தத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் நான் மரித்து போவேன் என்றான். அப்பொழுது அந்த நிமிடம் கடந்த பிறகும் அவன் மரிக்கவே இல்லை. அவன் ஒரு மகத்தான பெரிய ஹஹா என்ற வார்த்தையை கூறி, நீங்கள் பாருங்கள், தேவன் என்ற அப்படி ஒரு காரியமே அங்கே கிடையாது என்று கூறினான். But when, of course, that was only to fulfill scriptures. The scripture said that scoffers come in the last days, and we have it. நிச்சயமாக அது வேத வார்த்தை நிறைவேறுவதற்கானதாய் மாத்திரமே இருந்தது. கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. நாம் அவர்களை உடையவர்களாயிருக்கிறோம். So he said, I see there is no such a thing as God, but in the hospital room when he's dying, where many had gathered to see what would take place, he screamed, oh God,
have mercy on my soul. எனவே அவன், இப்பொழுது பாருங்கள், தேவன் என்று அப்படி ஒரு காரியமே கிடையாது. ஆனால் மருத்துவமனை அறையில் அவர் மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்று காணும்படியாக அநேகர் அங்கே கூடி வந்திருந்தனர். அவன், ஓ தேவனே, என்னுடைய ஆத்மாவின் மேல் இரக்கமாயிரும் என்று சத்தமிட்டான். My father was a very personal friend to noted intimate friend rather to a noted infidel, and he said there is no such a thing as God. He cursed the very thoughts of God. His wife would hook up the buggy and go to church, and he would go out and plow his corn on Sunday and everything, just to show that there was no such a thing as God. பெயர் பெற்ற ஒரு நாத்திகனுக்கு என்னுடைய தகப்பனார் மிகவும் ஒரு தனிப்பட்ட நண்பனாய் இருந்தார். சரியாக சொல்ல போனால் நெருங்கின நண்பனாய் அல்ல. அவன் தேவன் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றான். அவன் தேவனுடைய கருத்துக்களையே மிகவும் சபித்தான். அவனுடைய மனைவி ஒற்றை குதிரை வண்டியில் சபைக்கு போவாள். அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனுடைய சோள வயலை உழுவான் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் என்று அப்படி ஒரு காரியமே அங்கே இல்லை என்று காட்டும்படி செய்வான். One day he had just put up his wheat and got it all shocked up. Lightning struck it, burned it up. He got out there and raised his hand and cursed the very thoughts of God. And when he did, and lightning struck his barn where he had some fine race horses and killed them every one. ஒரு நாள் அப்பொழுதுதான் அவன் அவனுடைய கோதுமையை விதைத்தான். அது எல்லாம் நாசமாய் போயிற்று. மின்னல்கள் அதை தாக்கி அதை எரித்து போட்டது. அவன் வெளியே போய் அவனுடைய கரங்களை அங்கே உயர்த்தி உண்மையான தேவனுடைய கருத்துக்களை சபித்தான். அவன் அதை செய்தபோது அப்பொழுதே மின்னல் அவனுடைய களஞ்சியத்தை தாக்கியது. அவன் அங்கே சில அருமையான பந்தய குதிரைகளை வைத்திருந்தான். அவைகள் ஒவ்வொன்றையும் கொன்று போட்டது. And a few weeks after that, he said him a walking typhoid fever and died while my daddy helped hold him into the bed, and he screamed and cried. The devils with chains wrapped around him was coming after him and everything else. அதற்கு சில வாரங்கள் கழித்து அவன் நச்சு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தகப்பனார் படுக்கையில் அவனுக்கு உதவியாக தாங்கி பிடிக்கையிலே மரித்து போனான். பிசாசுகள் அவனை சுற்றிலுமாய் சங்கிலிகளால் சுற்றி அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவன் கூச்சலிட்டு கதறினான். And when he went to go out, he called his family together and his little children. He said, "Don't you go the way that your daddy's gone. Go the way your mother goes. For that's the only way of life." அவன் போகும்படியாய் வெளியே வந்தபோது அவன் அவனுடைய குடும்பத்தை ஒன்று கூட்டி அவனுடைய சிறு பிள்ளைகளை அழைத்தான். அவன் அவர்களிடத்தில், உங்களுடைய தகப்பனார் சென்ற பாதையில் நீங்கள் போகாதீர்கள், உங்கள் தாயார் போகின்ற பாதையிலே செல்லுங்கள், ஏனென்றால் அது மாத்திரமே ஜீவ வழியாய் இருக்கிறது என்றார். I have a book at home that gives the testimony of many outstanding men, such as one of the great queens of England and some of the other men. When they were stepping out into death, they screamed and cried. வீட்டிலே என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அநேக பெயர் பெற்ற மனிதர்களின் சாட்சியை கொண்டுள்ளது. இங்கிலாந்தின் மகத்தான ராணிகளில் ஒருவள் மற்றும் சில மற்ற மனிதர்களுடையதையும் கொண்டுள்ளது. அவர்கள் மரணத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவர்கள் அலறினர், அழுதனர். The Queen Elizabeth of England said, "If I could only have, I'd give my kingdom if I had 5 minutes more life, that I could make my repentance, my heart right with God." இங்கிலாந்தின் ராணி எலிசபெத், தேவனோடு என்னுடைய இருதயத்தை சரிபடுத்த என்னுடைய மனம் திரும்புதலை நான் செய்திருக்கும்படியாக நான் இன்னும் 5 நிமிடங்கள் அதிகமாக ஜீவித்திருந்தால் நான் என்னுடைய ராஜ்யத்தையே கொடுத்திருப்பேன் என்று கூறினார். Another great noted man said, "I'm stepping out into darkness. I know not where I'm going." மற்றொரு மகத்தான பெயர் போன மனிதன், நான் இருளுக்குள் காலடியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறியேன் என்று கூறினார். And another great atheist spoke and said, "There seems to be 2 walls," and I screamed and said, "Just an echo from wall to wall." That's all they could hear. It put off the day of salvation until it was too late. மற்றொரு மகத்தான நாத்திகன் கூறியது, அங்கே 2 மதில் சுவர்கள் இருப்பது போன்று காணப்படுகின்றது. நான் அலறினேன். வெறுமன ஒரு மதிலிலிருந்து இன்னொரு மதிலுக்கு எதிரொலி கேட்டது என்று கூறினான். அவனால் கேட்க முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அது அதிக காலதாமதமாக மட்டாய் ரட்சிப்பின் நாளை அவன் தள்ளி போட்டிருந்தான். Now I think of a great noted man who died believing in our Lord Jesus Christ and his resurrection. I think of D.L. Moody at his death. God has said, "Why is this death?" He said, "This is my coronation day." பின்னர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் விசுவாசமுள்ள மரித்து போன மகத்தான பெயர் பெற்ற மனிதர்களை குறித்து நான் நினைக்கிறேன். இங்கே நான் D.L. மூடி அவருடைய மரணத்தின் போது அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதை குறித்து நான் நினைக்கிறேன். அவர், ஏன் இது மரணமா?
இது என் முடிசூட்டும் நாளாயிருக்கிறது என்றார். And I thought when John Wesley, when he was dying, when Abraham Lincoln was shot and was bleeding to death, laying in a place. நான் நினைத்தேன், ஜான் வெஸ்லி அவர்கள் மரித்துக் கொண்டிருந்த போது ஆபிரகாம் லிங்கன் சுடப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக ரத்தம் அழிந்து கொண்டு ஒரு இடத்தில் கிடந்த போது. I passed by a museum over in Illinois here some time ago. I've seen an age-colored man with a little ring of white hair around his head, walking around looking. After a while he stopped and the tears run down his cheeks. He backed off and started saying over a prayer. சமீபத்தில் இங்கே இல்லினாய்ஸில் உள்ள ஒரு பொருட்காட்சி சாலையின் பக்கமாக நான் கடந்து சென்றேன். வளையம் போன்று அவருடைய தலையில் சிறிது வெள்ளை முடிவுடன் ஒரு வயதான கருத்த மனிதன் பார்த்து கொண்டே சுற்றி நடந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். கொஞ்சம் கழித்து அவர் நின்றார். கண்ணீர் அவர் கண்களில் வழிந்தது. அவர் அப்படியே பின்னிட்டு வந்து ஒரு ஜெபம் செய்ய துவங்கினார். I watched him for a few minutes. I was walking around too, so I walked over and I said, "Uncle, what's the matter? I noticed you're praying." He said, "Look, laying there." நான் அவரை ஒரு சில நிமிடங்களாக கவனித்தேன். நானும் கூட சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். எனவே நான் நடந்து போய், பெரியவரே, என்ன சங்கதி? நீர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் கவனிக்கிறேன் என்றேன். அவர், அங்கே கிடக்கின்றதை பாருங்கள் என்று. Well, I looked laying there, and the only thing I could see was a dress. And he said, I said, "The only thing I see is a dress." But said, "Look, sir," he said, "beneath my coat is a scar of a slave belt." He said, "That's the blood of Abraham Lincoln." He said, "It taken the blood of Abraham Lincoln to take that slave belt off of me." அங்கே கிடக்கின்றதை நான் நோக்கி பார்த்தேன். நான் காண முடிந்த ஒரே காரியம் ஒரு ஆடையாயிருந்தது. நான் ஒரு ஆடையை காண்கிறேன் என்றேன். அவர், ஆனால் ஐயா பாருங்கள், என்னுடைய சட்டைக்கு அடியில் ஒரு அடிமைப்பட்டையின் தழும்பு இருக்கிறது. அதுதான் ஆபிரகாம் லிங்கனின் ரத்தம் என்றான். அவன் அந்த அடிமைப்பட்டையை என்னிலிருந்து எடுத்து போட அது ஆபிரகாம் லிங்கனின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டது என்றார். I thought if it would excite a colored man because of the blood of Abraham Lincoln, because it taken a slave belt off him, what ought the blood of Jesus Christ to do to the believer when we look back to Calvary and see there that he taken the slave belt of sin from our hearts and freed us, that we've been talking about in the last few nights. What a difference it is. அந்த ஆபிரகாம் லிங்கனின் ரத்தத்தின் நிமித்தமாக ஒரு அடிமைப்பட்டையை அது எடுத்து போட்ட காரணத்தினால் அது ஒரு கருத்த மனிதனை எழுச்சியாக்க கூடுமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விசுவாசிக்கு என்ன செய்தாக வேண்டும்? நாம் கல்வாரியை திரும்பி பார்த்து அவர் நம்முடைய பாவத்தின் கச்சையை நம்முடைய இருதயங்களில் இருந்து எடுத்து போட்டு நம்மை விடுவித்ததை காணும்போது அது நமக்கு என்ன செய்தாக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதாவது கடந்த சில இரவுகளாக நாம் அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தோம். என்ன ஒரு வித்தியாசமாக அது இருக்கிறது. Abraham Lincoln, when he was dying, he had an alternative. And when he was shot there in this great cathedral and he was dying in his bed, he said, "Turn my face towards the setting of the sun." ஆபிரகாம் லிங்கன் அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு முடிவுக்குள்ளானவராக இருந்தார். ஆனால் அவர் அங்கே சுடப்பட்ட போது இந்த மகத்தான முக்கிய தேவாலயத்திலே அவருடைய படுக்கையில் அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிற பக்கத்தை நோக்கியவாறு என் முகத்தை திருப்புங்கள் என்றார். The sun was going down that evening. Lincoln was breathing, the blood gurgling in his lungs. It always trusted God. He said, "Hold up my hands." And he held his hand. He said, "Our Father who art in heaven, hallowed be thy name." As he bowed his head and gave up the spirit. மாலையிலே சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. லிங்கன் சுவாசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய நுரையீரல்களில் ரத்தம் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதுமே தேவனை நம்பியிருந்தார். அவர், "என் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள்" என்றார். அவருடைய கரத்தை அவர் உயர்த்தி பிடித்தார். அவர், "பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக" என்று கூறி அவருடைய தலையை தாழ்த்தி அவருடைய ஆவியை விட்டார். Paul Rader, a bosom friend of mine that wrote my theme song, "Only Believe," when he was dying under, and he had just leaned his head over on the shoulder of my manager, Mr. Baxter. He'd been a great gallant man who had traveled the seas and the overseas and everything, and he got mixed up out there and got mixed up with some fundamentalists, and his message had just worried him to death. என்னுடைய நெருங்கிய நண்பனான பால் ராடர் அவர்கள் என்னுடைய தலைப்பு பாடலான நம்பிடுவாய் என்ற பாடலை எழுதியவர். அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய தோளில் சாய்ந்தவராய் அவருடைய தலை என்னுடைய மேலாளர் திரு பாக்ஸ்டர் அவர்களின் மேல் சாய்ந்திருந்தது. அவர் ஒரு மகத்தான வீரன். அவர் கடல்களையும் சமுத்திரங்களையும் எல்லா காரியத்தையும் கடந்து சென்றவர். அவர் எங்கோ அடிப்படைவாதிகளோடு கலப்பாகி அவருடைய செய்தியே அவரை மரணத்துக்குள்ளாக கவலைக்குள்ளாக்கி. And when he was dying,
He was laying in the room, and death was struggling up close, and here's a real victory of a man. He was always a great cut-up, Paul was, as many of you knew him. அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு அறையில் கிடந்தார். மரணத்திற்கு சமீபமாயிருந்தார். முடிவுக்காக போராடிக் கொண்டிருந்தார். ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி இங்கேதான் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே ஒரு மகத்தான நகைச்சுவையாளராகவே இருந்தார். உங்களில் அநேகர் பால் அவர்களை அறிந்துள்ளீர்கள். They had the quartet from the little Booty Bible Institute down there, and they had the shades all pulled down around the windows. When he was going, he raised up, shook his head. He said, "Who's dying? You or I?" I said, "Raise them curtains and sing me some good, lively resurrection gospel songs." சிறிய மூடி வேதாகம பள்ளியிலிருந்து வந்த 4 பாடற்குழுவினர் அங்கே இருந்தனர். அவர் மரித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லா ஜன்னல்களின் திரைகளை இழுத்து மூடிவிட்டார்கள். அவர் மேலே எழுந்து நோக்கி பார்த்தார். அவர் அவருடைய தலையை அசைத்து, அவர் யார் மரித்துக் கொண்டிருக்கிறது, நீங்களா அல்லது நானா என்று கூறி, திரைகளை உயர்த்துங்கள், எனக்கு சில நல்ல அருமையான உயிர்த்தெழுதலை பற்றின சுவிசேஷ பாடல்களை பாடுங்கள் என்றார். And when he began to sing like that, he said, "Where's my brother Luke?" His brother Luke went with him like my boy does with me and so forth. அவர்கள் அந்த விதமாக பாடத் துவங்கியதும் அவர், என்னுடைய சகோதரன் லூக்கா எங்கே என்றார். அவருடைய சகோதரனை அழைத்து வந்தார்கள். என்னுடைய மகன் என்னோடு செய்கிறது போலவே அவரோடு சென்றது லூக்கா தான். Luke was in the next room crying. Luke come in, a great big wide-shouldered man, probably you know him. Him and Moss Sunday and all of them was there. And when he turned around, he took Luke by the hand and said, "Luke, we've come a long ways together, but think of it, in 5 minutes from now I'll be standing in the presence of Jesus Christ, clothed in his righteousness." லூக்கா பக்கத்து அறையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். லூக்கா உள்ளே வந்தார். ஒரு மகத்தான பெரிய அகலமான தோள்களை உடைய மனிதன். ஒருவேளை நீங்கள் அவரை அறிந்திருக்கலாம். அவரும் மேசண்டேயும் அவர்கள் எல்லோரும் அங்கே இருந்தனர். அவர் அப்படியே சுற்றி திரும்பின போது அவர் லூக்காவை கரத்தில் பிடித்து, "லூக்கா, நாம் இருவருமாக சேர்ந்து நீண்ட தூரம் வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதிலிருந்து 5 நிமிடங்களில் அதை குறித்து சிந்தித்துப்பார். நான் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவருடைய நீதியை விடுத்திக் கொண்டு நின்று கொண்டிருப்பேன் என்றார். Lives of great men all remind us we can make our lives sublime, with partings leave behind us footprints on the sands of time. மகத்தான மனிதர்களின் ஜீவியங்கள் எல்லாம் நம்மை நினைவுறுத்துகிறது. நம்முடைய ஜீவியங்களை நம்மால் மேன்மையுள்ளதாக ஆக்க முடியும். பிரிந்து போகுதல்களினால் நமக்கு பின்னே அடிச்சுவடுகளை கால மணல்களின் மேல் விட்டு செல்கிறோம். Footprints that perhaps another sailing over life's solemn main, when a forlorn and shipwrecked brother seen shall take heart again. அடிச்சுவடுகள் ஒரு காலம் இன்னொன்றாயிருக்கலாம். ஜீவியத்தின் பயபக்தியான ஓட்டத்தை படையில் கடக்கலாம். ஒரு கதியற்ற கப்பற் சேதத்தில் சிக்கிய சகோதரன் காணும் போது அவன் மீண்டுமாய் தன் இருதயத்தை உறுதியாக்குவான். I think of the Psalm of Life, the great English poet Longfellow, when he wrote it, stood by his grave here a few months ago and thought of his great poetry and what he gave to the world, and that Psalm of Life was one of my favorites. லாங்ஃபெலோ என்ற மகத்தான ஆங்கில புலவன் நான் நினைக்கிற ஜீவியத்தின் சங்கீதத்தை குறித்து அவர்தான் அதை எழுதினார். சில மாதங்களுக்கு முன்னர் அவருடைய கல்லறையின் அருகே நான் நின்றேன். நான் அவருடைய மகத்தான செய்யுளை குறித்தும் மற்றும் அவர் உலகத்திற்கு என்ன கொடுத்தார் என்றும் நினைத்தேன். அந்த ஜீவியத்தின் சங்கீதம் என்னுடைய பாராட்டுகளில் ஒன்றாயிருக்கிறது. Death always was a fear. Man feared it. All the way from the beginning, way back from the Garden of Eden, man feared death. மரணம் எப்பொழுதுமே ஒரு பயமாக இருந்தது. ஆதியிலிருந்தே முழுவதுமாக மனிதன் அதற்கு பயந்தான். முற்கால ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே மனிதன் மரணத்திற்கு பயந்தான். I think of the great prophet Job, when he sat there that time and he knew he was going. He spoke of the great sermon there that we get from Job 14. மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோபை குறித்து நான் நினைக்கையில், அந்த நேரத்தில் அவன் அங்கே அமர்ந்திருந்த போது அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அங்கே அவன் அந்த மகத்தான செய்தியை பேசினான். அதாவது நாம் அதை யோபு 14 இருந்து பார்க்கலாம். How he watched flowers, how they died and rose again. How he watched the trees, if it blows over, tears down, the wind tears it up, and death, yet it lives again. He said to a few drops of water, yea, he says it lives. எப்படியாய் அவன் பூக்களை கவனித்தான், அவைகள் எப்படி மரித்து அவைகள் மீண்டும் எழுகின்றன. அவன் மரங்களை எப்படியாய் கவனித்தான், அது எப்படியாய் காற்றினால் அலையடிக்கப்படுகிறது, காற்றானது அதை கிழித்து போடுகிறது, காற்றினால் கீழே தள்ளப்படுகிறது. மரணத்தில் இவை நடக்கிறது, இருந்த போதிலும் அது மீண்டுமாய் ஜீவிக்கிறது என்று அவன் கூறினான். ஒரு சில துளி தண்ணீரினால் ஆம் அது ஜீவிக்கிறது என்று அவன் கூறுகிறான். We watch our animals and so forth as they live and die. Everything that has a moving being about it, when it dies,
it never lives no more. நாம் நம்முடைய மிருகங்கள் முதலானவைகளை கவனிக்கிறோம். அவைகள் ஜீவித்து மரிக்கின்றன. அசைந்து கொண்டிருக்கின்ற எந்த காரியமும் அது மரிக்கும் போது அது மீண்டுமாய் ஒருபோதும் ஜீவிப்பதில்லை. So Job wondered how it was that God could take a flower and make it live again, and yet he couldn't live again. He said, "Yea, a man giveth up the ghost, he wasteth away, and where is he?" He said, "His sons come to honor him, but he perceiveth not." எனவே எப்படி தேவனால் ஒரு பூவை எடுத்து அதை மறுபடியும் ஜீவிக்க செய்ய முடிகிறது? இருந்த போதிலும் அவனால் மீண்டுமாய் ஜீவிக்க முடியவில்லை என்று யோபு வியந்தான். அவன் ஆம், மனுஷனோவென்றால் செத்தப்பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்றான். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவனோ அதை உணரான் என்றான். And then he said, "Oh, that thou would hide me in the grave, that thou would keep me in a secret place until thy wrath be past. Thou appoint me at times and bonds, and I cannot pass. But if thou would just keep me in the secret place until the day of thy wrath." பின்னர் அவன், ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து வைத்தால் நலமாயிருக்கும். நீர் எனக்கு காலங்களையும் கட்டுகளையும் குறிக்கிறீர், என்னால் கடந்து செல்ல முடியாது. ஆனால் உம்முடைய கோபம் தீரும் மட்டும் நீர் என்னை ஒரு மறைவிடத்தில் ஒளித்து வைத்தால் நலமாயிருக்கும் என்றார். Right in the midst of his distress, right while the very darkest of hour was, just in that great crucial moment, then came down little Elihu and began to speak to him, telling him that their flower had not sinned, that he was the one that sinned, and there would be a resurrection. அவருடைய துன்பத்தின் மத்தியில் சரியாக மிகவும் இருட்டான வேளையில் சரியான அந்த கடும் சோதனையான நேரத்தில் அப்பொழுது அங்கே அந்த சிறிய எலிகு வந்து அவனுடன் பேசத் துவங்கினான். அவனிடத்தில் அந்த பூ பாவம் செய்யவில்லை, அவன்தான் பாவம் செய்தவன் என்றும் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். Someday there would be a just one who would come, made conformable to this world and in the form of God's image, made after the fashion of man, would take upon him the form of sinful flesh otherwise, and would stand in the breach between angry holy God and a sinful man, and would put his hands on both of them and bridge the way. என்றோ ஒரு நாள் அந்த நீதியான ஒருவர் வருவார், இந்த உலகத்திற்கு ஒத்தவராய் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் மனித சாயலில் உண்டு பண்ணப்பட்டவர் பாவத்தின் சாயலான மாம்ச ரூபத்தை தம்மேல் எடுத்துக்கொண்டார். வேறொரு முறையில் கோபமான பரிசுத்த தேவனுக்கும் ஒரு பாவமுள்ள மனிதனுக்கும் இடையே நின்று அவருடைய கரத்தை இருவர் மேலும் வைத்து வழியை இணைத்து வைப்பார் என்று கூறிக்கொண்டிருந்தார். And when Job saw that, he was looking to the resurrection of the Lord. He saw. யோபு அதை கண்டபோது அவன் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அதை கண்டான். Now notice, in other words, Job was trying to get this, that I know that when a man goes to the dust of the earth, he just contaminates and goes away. I watch him, he never rises again. He just lays down and gives up the ghost, and he's gone away, and where is he? No one knows where he's at. But I notice other things raised from the dead, but he doesn't. இப்பொழுது கவனியுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் யோபு இதை பெற்றுக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதாவது ஒரு மனிதன் பூமியின் தூளுக்கு போகும் பொழுது அவன் வெறுமனை கெட்டு போய் அழிந்து போகிறான். நான் அவரை கவனிக்கிறேன். அவன் திரும்ப எழுகின்றதே இல்லை. அவன் அப்படியே கிடந்து தன் ஆவியை விடுகிறான். அவன் தூர போய் விடுகிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று ஒருவனும் அறியான். ஆனால் மரித்தவனிடத்திலிருந்து மற்ற காரியங்கள் எழும்புகின்றதை நான் கவனிக்கிறேன். ஆனால் அவன் எழும்புவதில்லை, நான் அறிவேன். Then when this prophet got in the spirit, God began to show him what was going to take place, that there would be someone who would take away the sin of the world and would rise again. He saw the resurrection of the Lord. அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளான போது என்ன சம்பவிக்க போவதாக இருந்தது என்பதை தேவன் அவனுக்கு காண்பிக்க துவங்கினார். அதாவது அங்கே யாரோ ஒருவர் இருப்பார், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார், மீண்டும் உயிர்த்தெழுவார் என்பதை. அவன் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கண்டான். Then I love that. When I think he said, he stood up, he shook himself. He'd been sitting on a ash heap. What we call today bad luck had hit his home. His children was all killed. His riches was all gone. His health had broken down. Him setting a Christian or a believer, setting forsaken. Man, even his church had turned their back on him and sitting there scraping his boils. பின்னர் நான் நினைக்கும் பொழுது நான் அதை நேசிக்கிறேன். அவன் எழும்பி நின்றதாக அவன் கூறினான்.
அவன் தன்னைத்தானே உதறிக்கொண்டான். அவன் ஒரு சாம்பல் மேட்டின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்னே, நாம் இன்றைக்கு என்னவென்று அழைக்கிறோம்? அவனுடைய வீட்டை கெட்ட யோகம் தாக்கியிருந்தது என்று. அவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கொல்லப்பட்டனர். அவனுடைய ஆஸ்தி முழுவதும் போய்விட்டது. அவனுடைய ஆரோக்கியம் சீரழிந்தது. அவன் ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு விசுவாசியாக கைவிடப்பட்டவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மனிதன், அவனுடைய சபையும் கூட அவனை தள்ளிவிட்டு அதனுடைய முதுகை அவனுக்கு காட்டியது. அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய கொப்பளங்களை தேய்த்துக் கொண்டிருந்தான். And then when the Spirit of the Lord came upon him and he saw the resurrection this morning, he stood up and he said, I know my Redeemer liveth, and at the last days he'll stand on the earth, and though the skin worms destroys this body, yet in my flesh shall I see God, whom I shall see him. பின்னர் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் உயிர்த்தெழுதலை அந்த காலையில் கண்டு, உங்களுக்கு தெரியும், அவன் எழும்பி நின்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்று அவன் கூறினான். He knew he would see him in the last days because there would be a resurrection, a general resurrection. கடைசி நாட்களில் அவரை அவன் காண்பான் என்றும், ஏனென்றால் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும் என்றும் அவன் அறிந்திருந்தான்.